அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 15, 2025 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். எஸ்சி உள்ஒதுக்கீடு முதல் மாநிலமாக அமல்படுத்தியது தெலுங்கானான்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பட்டியலின சமூகத்தினருக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை மூன்றாக பிரிக்கும் வகைப்பாட்டை அமல்படுத்துவதற்கான அரசாணையை தெலுங்கானா மாநிலம் திங்கட்கிழமை வெளியிட்டது. அதாவது முன்னதாக வகைப்பாட்டை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி ஷமீம் அக்தர் தலைமையிலான குழு ஒன்றை தெலுங்கானா அரசு அமைத்தது. அந்த குழு மாநிலத்தின் மொத்தமுள்ள 59 எஸ்சி சமூகத்தினருக்கு அரசு பணி மற்றும் கல்வியில் வழங்கப்படும் 15% இடஒதுக்கீட்டை 1, 2, 3 என 3 குழுக்களாக வகைப்படுத்தி பரிந்துரைத்தது. அதன்படி குரூப் 1 பிரிவில் சமூக, பொருளாதார மற்றும் கல்வியில் பின்தங்கிய 15 எஸ்சி சமூகத்தினருக்கு 1% இடஒதுக்கீடும், குரூப் 2 பிரிவில் ஓரளவு பலனடைந்த 18 எஸ்சி சமூகத்தினருக்கு 9% இடஒதுக்கீடும், குரூப் 3 பிரிவில் கணிசமாக பலனடைந்த 29 எஸ்சி சமூகத்தினருக்கு 5% இடஒதுக்கீடும் வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது அப்படின்னு வினைத்திற்பம் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான், அதோட இன்றைக்கி நியூஸ் முடிஞ்சு. ஈக்குவேட்டர் அதிபராக மீண்டும் டேனியல் நோபோவா தேர்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தென் அமெரிக்க நாடான ஈக்குவேட்டரில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் டேனியல் நோபோவா மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுவராங்க ரிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.